ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சாட் ஜிபிடி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாட் ஜிபிடி மூலமா எனக்கு சில பேர் ட்விட்டர்ல எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு ஏதாச்சும் ஏர்ன் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் வழிமுறை இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கான வழி தான் நீங்க நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ எப்படி சாட் ஜிபிடி வச்சு ஏர்ன் பண்ணலாம், ஸோ இதுக்கு பாசிபிளா அதுதான் நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரேன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயின் ஒரு டெக்னிக்கல். ஸோ பிளாக் செயின் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்ல, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, அதை பத்தி பார்ப்போம். அண்ட் சேம் டைம் என்எஃப்டி பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருவோம். ஸோ என்எஃப்டினா என்ன, ஸோ அதோட கம்பெனிஸ் பத்தி பேசியிருக்கோம். ஸோ என்எஃப்டியோட யூஸ் கேஸ் என்ன, அது எப்படி பை பண்ணணும், அதை பத்தி கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நம்ம ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாட்டர் இருக்காங்க. அப் டு டேட் நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதான் முக்கியமானது, கிரிப்டோ காயின்ஸ். ஸோ ஒரு காயின் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் டெக்னாலஜி ஃபுல்லா நம்ம பார்ப்போம். ஸோ அந்த என்ன டெக்னாலஜி ஒர்க் ஆகுது, இதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் என்ன, இது ஃபியூச்சர் எப்படி யூஸ் ஆகும், அதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்3 பேஸ்ட் ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்ப்போம். அதாவது ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதோட புது யூஸ் கேஸ் என்ன, அதோட புது புது டூல்ஸ் என்ன டூல்ஸ் வந்திருக்கு, அதை ஃபுல்லா பார்ப்போம் guys. இதான் என்னோட சேனல். நீங்க மறக்காம பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ போறோம். ஆக்சுவலா சாட் ஜிபிடி. ஸோ சாட் ஜிபிடி பத்தி நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சாட் ஜிபிடி என்ன, அது எப்படி யூஸ் பண்றாங்க, அதோட ஃபவுண்டர்ஸ் யாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கு பாருங்க, வாட் இஸ் சாட் ஜிபிடி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கு. அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ சாட் ஜிபிடினா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ சாட் ஜிபிடி நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டீங்கன்னா அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்றதா சாட் ஜிபிடி. எந்த கொஸ்டினா இருந்தாலும் நீங்க உடனே கேட்டீங்கன்னா அதை எந்த கொஸ்டினா இருந்தாலும் உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ, இல்ல நீங்க ஏதாச்சும் படிக்கணும்னு நினைச்சா அதை பத்தி நீங்க ஏதாச்சும் ரிலேட்டடான கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு சாட்ல ரிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் சாட் ஜிபிடி. ஸோ இந்த சாட் ஜிபிடி வச்சு ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அது எந்தெந்த வேலை இது யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். இப்போ நான் ஒரு நீங்க ஒரு பிளாக் ஆர்டிகல் எழுதுறவங்க, இல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டர்ஸ், அப்படி இல்லைன்னா நீங்க உங்க வெப்சைட்டுக்கு பிளாக்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ அது மூலம் எப்படி நான் ஏர்ன் பண்றது, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சாட் மட்டும் எடுத்து காட்டுறேன், உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சாட் ஜிபில 5 பெஸ்ட் டைட்டில் பிளாக் டைட்டில்ஸ் ஃபார் பிளாக் செயின் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும், அதுவே உங்களுக்கு 5 டைட்டில்ஸ் இது பண்ணிவிடும். ஸோ இப்போ ரீசெண்டா என்ன டைட்டில் நீங்க ட்ரெண்டிங்கா இருக்கோ அதை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம பெஸ்ட் டைட்டில் ஃபார் பிளாக் செயினுக்கு ஒரு 5 டைட்டில் கொடுத்து, ஸோ இதை பத்தி நம்ம பிளாக் எழுதலாம். ஸோ இந்த பிளாக் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட் மீ ஏ பிளாக் அவுட்லைன் ஆஃப் தி டாப் 5 அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதுவே உங்களுக்கு என்ன பண்ணும், பிளாக் எழுதி கொடுத்துரும். ஸோ இந்த பிளாகை தான் நான் எடுத்துட்டு போயிட்டு என்னோட நான் யூஸ் பண்றதுக்கு, அதாவது ஏர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பிளாக் நான் காப்பி பண்ணிப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இதை காப்பி பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா நான் காப்பி பண்ணிடுவேன். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பிளஸ் கன்க்ளூஷன் வரையும் நான் ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு இது என்ன பண்ணுவேன், என்னோட நோட் பேட்ல போட்டு, ஸோ நான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல பிரீஃப் டெக்னாலஜி ஓவர் வியூ ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜி இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஸோ இதை பத்தி சில ஒரு பேராகிராஃப் மாதிரி, ஸோ அதை மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபார்மா நானே ஃபில் பண்ணி கிட்டத்தட்ட என்ன பண்ணுவேன், ஒரு ஃபுல் பிளாக் நானே ரெடி பண்ணிடுவேன். ஸோ இந்த ஃபுல் பிளாக் ரெடி பண்ணிட்டு நான் ஒன்ஸ் படிச்சு பார்ப்பேன். ஸோ இந்த பிளாக் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்க எழுதணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி நீங்க காப்பி பண்ணிட்டு எழுதிட்டு இதை நீங்க பேஸ்ட் பண்ணலாம். ஒரு பேராகிராஃபா இந்த இதுவே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் இது ஃபர்ஸ்ட் பார்த்தா இது சும்மா ஒரு பேராகிராஃப். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி ஒரு பிளாக் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்னென்ன இருக்கு, அப்புறம் செகண்ட் பாயிண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட் அதை பத்தி. ஸோ நீ என்னோட வீடியோஸ் எடுத்துக்கலாம். என்னோட வீடியோஸ் நம்ம காயினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த காயினுக்கான ஒரு பிளாக் நீங்க ரெடி பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும், இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும் எப்படி பிளாக் ரெடி பண்றது சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டு இதுக்கு சின்ன சின்ன பேராகிராஃப் மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், இது ஓப்பல்.மீடியா. அதாவது இது இந்த வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கான ஸ்டோரியை நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண உங்களுக்கு அமௌண்ட், அதாவது ஒரு டைப் ஆஃப் மணி உங்களுக்கு வரும். எத்தனை பேர் ரீட் பண்றாங்களோ அத்தனை அவ்வளவு அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேர் உங்களோட ஆர்டிகலை படிக்கிறாங்கன்னா, அதாவது நீங்க ட்ரெண்டிங் டாபிக் வச்சு ஒரு ஆர்டிகல் நீங்க கிரியேட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இந்த கிரியேட் ஸ்டோரி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும். ஸோ லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களோட கிரியேட் ஸ்டோரி கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த பிளாக் மாதிரி சப்மிட் பண்ணீங்கன்னா ஒரு 24 hours உங்க பிளாக் கரெக்டா இருக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா
ஸோ உங்க பிளாக படிக்க படிக்க உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எனக்கு உடனே நிறைய ஏர்னிங்ஸ், ஒரு பிளாக் வந்து காப்பி பண்ணி போட்டா எனக்கு உடனே நிறைய ஏர்னிங்ஸ் வருமானு கேட்டா அப்படிலாம் வராது. உங்க பிளாக்ஸ் வந்து எந்த அளவு படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஒரு 1000 மெம்பர்ஸ் படிச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு $5 to $3 வந்துடும். அந்த ரேஞ்சில வந்து $3 to $5 வந்துடும். இல்ல ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் guys. ஸோ நீங்க அங்க பிளாக் ரெடி பண்ணிட்டு இங்க எடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டா நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தா இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம். vocal.mediaன்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்க அதை சப்மிட் பண்ணிடலாம். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ படிக்க படிக்க உங்களுக்கு ரெகுலரா அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வந்துடும். இதை நீங்க ஒர்க் பண்ற வேலையே எதுவுமே இல்லை. நீங்க யூசிங் சாட் ஜிபிடி வச்சு ஈஸியா வந்து அந்த பிளாக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வெப்சைட், இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர்னிங் மெத்தட். இதை வந்து நீங்க அதிக மணி ஏர்ன் பண்ண முடியும் கேட்டா உங்களோட பிளாகை பொறுத்தா. ஸோ இந்த vocal.media வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.1 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ண அவங்க படிக்க ஆரம்பிச்சா அதுக்கேற்ற ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் இந்த vocal.media. நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைவர் தெரியும். ஸோ ஃபைவர் இதே மாதிரி இன்னொன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபைவர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஃபைவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அண்ட் பிளாக் போஸ்ட் சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல போயிட்டு உங்களுக்கான நீங்க இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு பிளாக் ரைட்டிங் எழுதி தர முடியும் உங்களால அப்படின்னா நீங்க உட்காந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நீங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்க ரெடி பண்ணுவீங்க. ஸோ எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி ஆர்டிகல் அப்படின்னா ஃபிளாஷ் நியூஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் உங்களால எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி பியூட்டி ஃபேஷன் அதை பத்தி உங்களால ஒரு ஆர்டிகல் இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரொஃபைல் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. அதாவது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டி ஃபேஷன் கம்பெனி வந்து எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட் வச்சு ஒரு பிளாக் எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற பிளாக நீங்க இங்க யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூட்டி பிளாக்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளாக்ஸ் இங்க ரைட் வரும். ஸோ அந்த 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 மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க யூஸ் பண்ண டைட்டில் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பிளாக் எழுதி அதுக்கு போயிட்டு உங்ககிட்ட கம்பெனி ரெக்வஸ்ட் பண்ணாங்க அவங்க கிட்ட சப்மிட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு மணி தரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எவ்வளவு ஏர்ன் பண்ண ஒரு பிளாக் எவ்வளவுன்னா 869. ஸோ இங்க பார்த்தா 34. ஸோ உங்களோட பிளாகை பொறுத்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ஏறும். இதாங்க ஓவரால் கான்செப்ட். இது வந்து செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து vocal.media இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இங்க வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு நிச் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண அதுக்கேற்ற மணி நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து fiverr.com யூஸ் பண்றோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்கிட்ட நான் அதெல்லாம் என்னால ஒர்க் பண்ண முடியாது, என்கிட்ட தனியா வெப்சைட்டே இருக்கு அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு பிளாக்ல ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ரெகுலரா உங்க வெப்சைட் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை பத்தி நீங்க சாட் ஜிபிடி ரெடி பண்ணிட்டு அது வந்து நீங்க ரெகுலரா உங்க வெப்சைட்ல ஒரு பிளாக் வீக்லி ஒரு பிளாக் மாதிரி நீங்க போடலாம். ஸோ இதனால நம்ம வெப்சைட்டுக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் அதிகமா வரும். அதாவது வெப்சைட் டிராபிக் வந்து அதிகமா இருக்கும். ஸோ உங்க பிளாக் படிக்கிட்டு நிறைய பேர் உள்ள வரும். ஸோ சேம் டைம் உங்க பிளாக் படிக்கிறது மூலம் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இ-காமர்ஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்க இ-காமர்ஸ் ப்ராடக்ட் ஒன் பை ஒன்னா ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா ஸோ அதை சர்ச் பண்றவங்க உங்க பிளாக பார்த்துட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு தேர்ட் டைப். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கச்சன்னு ஆட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பிளாக் ஸ்பாட்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஃபோர்த் ஒன்று பாத்தீங்கன்னா blogspot.com. ஸோ இந்த blogspot.comல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான ஒரு பிளாக் நீங்க ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ணிட்டு இங்க வந்து ரெகுலரா நீங்க பிளாக் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிளாக் போஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியட்ல வந்து உங்க பிளாகுக்கு எவ்ரி பிளாக்ஸ்க்கும் 1000 விசிட்டர்ஸ் வராங்க அப்படின்னா நீங்க வந்து கூகுள் கிட்ட ஆட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க உங்களோட ஆடை வந்து என்னோட வெப்சைட்ல போடலாம் அப்படி சொல்லி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா எப்படி யூடியூப்க்கு மணி வருதோ அதே மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ்க்கும் உங்களுக்கும் உங்க பிளாக்கு மணி வரும். ஸோ அதுக்கு இந்த பிளாகர் யூஸ் பண்றோம் blogspot.com. ஸோ இப்போ நம்ம 4 விஷயம் பார்த்திருக்கோம். என்னென்னு பாத்தீங்கன்னா vocal.media அதாவது எப்படி வந்து உங்களோட கண்டென்ட் நீங்க பிளாக் சப்மிட் பண்ணா அதை படிக்க உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து ஃபைவர் உங்களுக்கான டிராபிக் வந்து நீங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு யாராச்சும் சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு கம்பெனி வந்து சர்ச் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க 800 கொடுத்தா நீங்க 500 கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு பிளாக் ரைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபைவர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் டைம் வந்து உங்க பிளாக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் வெப்சைட்ல உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்கான பிளாக் நீங்களே ரெடி பண்ணிட்டு ஸோ அதுல உங்க ப்ராடக்ட் பத்தி பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு வெப்சைட் டிராபிக் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் சைடு உங்க ப்ராடக்ட் சேல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது ஒரு கான்செப்ட். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தா blogspot.com. ஸோ உங்களுக்கான பிளாக் நீங்களே ஓனா கிரியேட் பண்ணிட்டு ரெகுலரா ஒரு பிளாக் பத்தி அதாவது அப்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியட்ல உங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸ் கிடைப்பாங்க. அந்த விசிட்டர்ஸ் போயிட்டு நீங்க கூகுள் ஆட்சன்ஸ் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஆட் வந்து உங்களோட வெப்சைட்ல போடுவாங்க. இது மூலமும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த 4 மெத்தட் இருக்கு. இதை பத்தி நீங்க இது வந்து என்கிட்ட நிறைய பேர் ட்விட்டர்ல டிஎம் பண்ணி கேட்டதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்.
இதை நான் ஃபர்தரா நான் செக் பண்ணி சொல்றேன். ஸோ லைஃப் குரூப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ இதுல சப்மிட் பண்ணா எனக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணேன் அந்த மாதிரி போடுறேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட பிளாக் ரைட்டர்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க ஃபைவர்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வெப்சைட் தான் நீங்க தைரியமா போடலாம். உங்ககிட்ட வெப்சைட் இருக்கு நான் போறேன்னா தைரியமா போடலாம். அண்ட் சேம் டைம் blogspot.com ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்க ரெகுலரா ஒரு பிளாக் டெய்லி ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே கொடுத்துருக்க லிங்க் நீங்க மறக்காம என்னோட டிஎம் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல காயினோ இல்ல நல்ல டெக்னாலஜியோ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்.